ராமாபுரத்துல அட்டெண்டர் ராஜையா. அவரை தெரியாதவங்க யாரும் இல்ல. அவர் பேருக்கு தான் அட்டெண்டர் உத்தியோகம் பாக்குறாரு. ஆனா அவரோட மனசு ரொம்ப பெருசு. அவரால் முடிஞ்ச உதவியை எப்பவும் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அவரோட மனைவி பேரு சுஜாதா, மகள் பேரு அனாமிகா. படிப்பு பெருசா இல்லைன்னாலும் மனசு மட்டும் தங்கம். யார்கிட்டயும் எந்த வம்பும் பண்ண மாட்டான். யார் மனசையும் கஷ்டப்படுத்துற மாதிரி பேச மாட்டான். அதனால ஊர் முழுக்க அனாமிகாவை அப்பாவி பொண்ணு அனாமிகா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. பாருங்கப்பா, ஊர்ல இருக்க எல்லாரையும் நான் அப்பாவி அப்பாவின்னு கிண்டல் பண்றாங்க. நாளைக்கு மாமியார் வீட்டுக்கு போனதும் எப்படி பொழைக்க போறியோன்னு சொல்லி என்ன அழ வைக்கிறாங்கப்பா. அவங்க என்ன சொன்னாலும் கண்டுக்காதம்மா. அப்பாவியா இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனா எங்க எப்படி இருக்கணுங்கிறதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா உண்மையிலே நான் அப்பாவியாப்பா? நீ அப்பாவியா இருக்கலாம், ஆனா நல்ல மனசு இருக்கிற பொண்ணுமா. இந்த காலத்துல நல்ல மனசு இருக்கிறவங்கள சிலர் அப்படிதான் சொல்லுவாங்க அப்படின்னு ராஜையா சொல்லும்போது அம்மா சுஜாதா டீ கொண்டு வந்து கொடுத்தாங்க. உங்க அப்பா சொல்றது நிஜம்தாம்மா. ஆனா ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோம்மா, எல்லாரையும் நம்புறது அவ்வளவு நல்லதில்ல. நல்ல மனசு இருந்தாலும் அது கூட புத்தியும் துணையா இருக்கணும். சரிம்மா, இனிமே நான் பாத்துக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரியே நடந்துக்கிறேன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மாமியார் சொல் பேச்ச கேட்டு நடந்துக்கணும். எல்லாருக்கும் அன்பு கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும். உன் அப்பாவித்தனத்தை பலகீனமா எடுத்துக்க கூடாது, மௌனமா பொறுத்துக்கவும் கூடாது. முதல்ல அன்பா சொல்லு, கேக்கலன்னா எங்களுக்கு சொல்லு. சரிங்கப்பா, உங்க பேரு கெட்ட பேராக்குற வேலைய நான் பண்ணவே மாட்டேன். பொண்ணு சொன்னதை கேட்டு ராஜையா சுஜாதா 2 பேரும் சந்தோஷப்பட்டாங்க. நம்ம பொண்ணு எங்க போனாலும் எல்லாரையும் அனுசரிச்சு நம்ம மரியாதையும் காப்பாத்துவான்னு நினைச்சாங்க. இப்படி இருக்கும்போது 1 வாரம் போச்சு. அனாமிகாவை பொண்ணு பார்க்க வராங்கன்னு வேலைக்கு லீவ் போட்டு வீட்டு வாசல்ல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தாரு ராஜையா. அவர்கிட்ட சுஜாதா வந்தாங்க. என்னங்க, வரப்போறாங்க, வெளியே நின்னா போன் பண்ணி எங்க வந்திருக்காங்க ஏதுன்னு கேளுங்க. அட ஆமா, பொண்ணுக்கு கல்யாணங்கிற அடாவடியில இத கூட மறந்துட்டேன் பாருமா. போய் போனை எடுத்துட்டு வாமா. திட்டிக்கிட்டே சுஜாதா வீட்டுக்குள்ளார வந்தாங்க. ராஜையா நின்னுக்கிட்டே இருக்கும்போது சாரதா, பிரசாத், ரமேஷ், மாலதி எல்லாரும் வந்தாங்க. அவங்கள மரியாதையா உள்ள கூட்டிட்டு போய் உட்கார வச்சு கௌரவப்படுத்தினாரு. சுஜாதா வந்து எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி வரவேற்றாங்க. அதுக்கப்புறமா அனாமிகா எல்லாருக்கும் காஃபி கொண்டு வந்தா. உனக்கு சமைக்க தெரியுமாமா? சிலதெல்லாம் நல்லா செய்வேங்க, தெரியாதத சீக்கிரமாவே கத்துக்கிட்டு செய்வேன். அந்த பதில கேட்டு சாரதாவும் பிரசாதும் சந்தோஷப்பட்டாங்க. மாலதி மட்டும் தன்னோட மனசுல, ஆஹா, பாக்குறதுக்கு எதுவும் தெரியாத அப்பாவி மாதிரி இருக்கு. இந்த மாதிரி பொண்ணு வந்தா நான் தான் வீட்ல மகாராணி அப்படின்னு நினைச்சா. எல்லாத்தையும் பேசிட்டு 10 நாள்ல அனாமிகாக்கும் ரமேஷுக்கும் கல்யாணம் பண்ணினாங்க. அனாமிகா மாமியார் வீட்ல குடும்பம் நடத்த வந்தா. காலையில எல்லார விட சீக்கிரமா எந்திரிச்சு வீட்டு வாசல்ல கோலம் போட்டு சமைச்சு மாமியார் மாமனாருக்கு காஃபி கொண்டு வந்து எல்லாத்தையும் புன்னகையோட பண்ணா. ஒரு நாள் மாலதி வேணும்னே அவளோட ரூம பயங்கர குப்பையாக்குனா. அப்புறம் அனாமிகாவை கூப்பிட்டா. அனாமிகா அங்க வந்து, என்ன வேணும் மாலதி? அனாமிகா, என்னோட ரூம பாத்தியா எப்படி இருக்குன்னு? தினம் என்னோட ரூம நீ சுத்தப்படுத்துறியா இல்லையா முதல்ல? ஐயோ, தினமும் சுத்தப்படுத்துறனே, வீட்டையே சுத்தப்படுத்திட்டு இருக்க. ஒரு ரூம மட்டும் விட்டுட்டு சுத்தப்படுத்துவேனா? தினமும் வந்து உன்னோட ரூம சுத்தம் பண்ற. என்ன பண்றியோ என்னவோ, இப்ப பெருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியில வந்துட்டா. அனாமிகா மறுபடியும் மாலதி ரூம பெருக்கினா. ஒரு 2-3 நாள் போனதுக்கு அப்புறம் ஒரு நாள் சாரதா அவங்க கல்யாணத்தப்போ அவங்களுக்கு கொடுத்த செயினை பார்த்தாங்க. சாயந்தரம் அது காணாம போயிடுச்சு. வீட்ல எல்லாரும் அதை தேடினாங்க, அது கிடைக்கல. அப்போ மாலதி மெதுவா சாரதா கிட்ட, அம்மா, கொஞ்ச நாளா பீரோவை நம்ம திறக்கறதே இல்லல்ல. அத சொன்ன உடனேயே எல்லாரும் அனாமிகாவை பார்த்தாங்க. அனாமிகாவுக்கு ஒண்ணுமே புரியல. அப்பாவியா, நான் பீரோவை துடைக்கிறதுக்கு மட்டும்தான் அத்தை போனேன். அதான் நீ நானும் சொல்றேன், நாங்க யாரும் போல, நீ மட்டும்தான் பீரோவை தொட்ட அப்படின்னு மாலதி சொன்னதை கேட்டுட்டு வீட்ல இருக்க எல்லாரும் அனாமிகாவை சந்தேகப்பட்டாங்க. அந்த நேரத்துல அனாமிகாவோட மனசு ரொம்ப கவலைப்பட்டுச்சு. செய்யாத ஒரு தப்புக்கு எல்லாரும் நம்மள சந்தேகப்படுறாங்களேன்னு அழுதா. ஆனா எப்பவும் போல தலை குனிஞ்சு ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசல. அனாமிகாவோட மௌனத்தை மாமியார் வீட்ல பலகீனமா எடுத்துக்கிட்டாங்க. அனாமிகா கண்ணீர் விட்டா. இங்க பாருடி மருமகளே, உன்னை திருடின்னு நாங்க யாரும் சொல்லல. செயினை எடுத்தியா, அத மட்டும்தான் கேக்குறோம். அத்தை, நான் பீரோவை துடைக்க மட்டும்தான் செஞ்சேன், எந்த செயினையும் பார்க்கல. பொருளை திருடினவங்க நான் தான் இதை திருடினன்னு சொல்லுவாங்களா எங்கேயாவது? மாலதி,
ஆதாரம் இல்லாம ஏன் இப்படி பேசுற? நான் ஒண்ணு தெரியாம பேசல, நிஜத்தை தெரிஞ்சுக்கதான் சொல்றேன். அதுக்குள்ள அங்க பிரசாத் வந்தாரு. நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன். இதோட இந்த கதைய விடுங்க. அம்மா மருமகளே, போய் வேலைய பாருமா. அனாமிகா வேதனையோட அவளோட ரூமுக்கு போனா. கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா ரமேஷ் வீட்டுக்கு வந்தான். மாலதி அனாமிகா திருடிட்டா அப்படின்னு ரமேஷ் கிட்ட சொன்னான். நான் போய் பாத்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். அனாமிகா ரூம்ல உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா. அனாமிகா, நீ அழாத. நீ யாருன்னு எனக்கு தெரியாதா? நீங்களாவது என்ன நம்புறீங்களே அப்படின்னு கண்ணீரை தொடச்சுக்கிட்டான். மறுநாள் அவங்க வீட்டுக்கு சாரதாவோட தங்கச்சி கமலா வந்தாங்க. சித்தி, எங்க வீட்டு செயின் காணாம போயிடுச்சு. ஐயா, கிடைச்சதா? இல்ல, யாரோ எடுத்து எங்கேயோ ஒளிச்சு வச்சா எப்படி தேடுறவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அப்ப டீ கொண்டு வந்திருந்த அனாமிகாவை திரும்பி பார்த்தா. அப்போ கமலாவுக்கு எல்லாம் புரிஞ்சுது. நீ கவலைப்படாதடிமா அனாமிகா, உண்மைங்கிறது எப்படியாவது வெளியில வரும். நீ அதை எடுக்கலன்னு நான் கூட நம்புறேம்மா. எங்க அக்கா ஃபோன் பண்ணி சொன்னதும் உன்கிட்ட பேசணும்னு தான் நான் வந்தேன். நீ எப்படிப்பட்ட பொண்ணுன்னு எங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். அனாமிகா சந்தோஷப்பட்டா. மாலதி அங்கிருந்து கோவமா எந்திரிச்சு போயிட்டா. கமலா டீ குடிச்சாங்க. போயே மாலதிக்கு கூட குடுமா. சரிங்க அத்தை அப்படின்னு அனாமிகா இன்னொரு டீய கொண்டு போனா. மாலதி ரூமுக்கு போகும்போது மாலதி போன்ல பேசினதை கேட்டுட்டா. அவனி, செயின் என் கையில தான் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, அதுக்கப்புறமா வித்து தரேன். உன்கிட்ட வாங்கின பணத்தை கண்டிப்பா திருப்பி தரேன் அப்படின்னு சொல்லி போனை வச்சுட்டா. அனாமிகா ஆச்சரியமா மனசுக்குள்ள, அப்படின்னா செயினை திருடினது மாலதி தானா அப்படின்னு எதுவுமே தெரியாத மாதிரி டீயை மட்டும் கொண்டு போய் அவ கையில கொடுத்துட்டு வந்தா. அந்த விஷயத்த அதுக்கப்புறம் அனாமிகா யார்கிட்டயுமே சொல்லல. இப்ப வாய திறந்தனா நான் போய் சொல்றேன்னு வாங்க அப்படின்னு அமைதியா மௌனமா இருந்தா. ஆனா அனாமிகாவுக்கு நிஜம் தெரிஞ்சிருச்சு. ஆனா ஆதாரம் இல்லாம எதுவும் பேச முடியாதுன்னு அமைதியாயிட்டான். அதனால இந்த தடவை மௌனமா இல்லாம பொறுமையோட நிஜத்தை வெளியில கொண்டு வரணும்னு நினைச்சான். அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க. மாலதி மெதுவா வெளியில போறத அனாமிகா கவனிச்சான். மாலதிக்கு சந்தேகம் வராத வகையில அவளுக்கே தெரியாம அவளுக்கு பின்னாடி நடந்து வந்தா. ஊர்ல ஒரு மரத்தடியில அவளோட ஃப்ரெண்டு வந்து நின்னுட்டு இருந்தா. என்னடி, இன்னும் செயினை விக்கலையா நீ? இன்னும் இல்ல, வீட்ல எல்லாரும் அத பத்தி மறந்ததுக்கு அப்புறம் விக்கிறேன். அப்ப வரைக்கும் பொறுமையா இருந்தா கேட்க மாட்டேங்கிற. எதுக்கு திரும்ப திரும்ப வந்து மீட் பண்ணுன்னு போன் பண்ணிக்கிட்டே இருக்க? யாருக்காவது தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை தெரியுமா? நீ இங்க இருந்து போ, நான் ஏதாவது ஒண்ணு பண்ணி அதை வித்து பணத்தை கொண்டு வந்து தரேன். கிளம்பு முதல்ல அப்படின்னு சொன்னா. அவளோட ஃப்ரெண்டு எதுவும் பேசாம போயிட்டா. அது எல்லாத்தையும் அனாமிகா கேட்டா. அவ மனசு படபடன்னு அடிச்சுக்குச்சு. இப்ப எது உண்மைன்னு முழுசா தெரிஞ்சிருச்சு. இத வீட்ல இருக்கிறவங்க முன்னாடி சொல்லணுமே அப்படின்னு நினைச்சா. ஒரு 2 நாள் போனதுக்கு அப்புறம் சாரதா வீட்ல வரலட்சுமி பூஜை நடந்துச்சு. அப்போ ஊர்ல இருந்த சொந்தக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டாங்க. வீட்ல கலகலப்பா இருந்தது. அனாமிகாக்கு ஒரு யோசனை வந்துச்சு. பூஜை முடிஞ்சது. எல்லாரும் ஹால்ல உட்கார்ந்திருந்தாங்க. அத்த, மாமா, காணாம போன செயினை பத்தி உங்க எல்லார்கிட்டயும் ஒரு உண்மையை சொல்லணும். மாலதிக்கு திடீர்னு படபடன்னு வேர்த்திருச்சு. திருன்னு முழிச்சுக்கிட்டு இருந்தா. பயம் கூட வந்துருச்சு. உன்னோட தங்க செயினை யார் எடுத்தான்னு எனக்கு தெரியும். அதை கேட்டு எல்லாரும் அப்படியே ஆச்சரியப்பட்டாங்க. என்னது, உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னா சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. அனாமிகா சாமி படத்தை எடுத்துக்கிட்டு வந்தா. வீட்ல இருக்க ஒவ்வொருத்தவங்களும் கடவுள் மேல சத்தியம் பண்ணணும். உண்மையை சொன்னா ஒண்ணு ஆகாது, ஆனா பொய் சொன்னா எவ்ளோ கஷ்டப்படுவாங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிரும் அப்படின்னு சொன்னா. மாலதியோட முகம் கலரே மாறிடுச்சு. இப்போ மாலதி கிட்ட வந்தா. மாலதிக்கு ஒரே வேர்த்துச்சு. எல்லாரையும் ஒரு தடவை பார்த்தா. எல்லார்கிட்டயும் ஒரு டென்ஷன் இருந்துச்சு. மாலதி, நீ அன்னைக்கு உன் ஃப்ரெண்டு கிட்ட பேசினத நான் கேட்டுட்டேன். செயின் இன்னும் என்கிட்ட தான் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து இருந்தேனா அத நான் வித்து உன்கிட்ட வாங்கின பணத்தை கொடுத்துருவேன்னு நீ சொன்ன. பொய் பொய், இதெல்லாம் நீ ரெக்கார்ட் பண்ணன்னு சொல்ல போறியா? அன்னைக்கு உன் கையில போனே நான் பாக்கலையே. நான் அதை ரெக்கார்ட் பண்ணன்னு எப்ப சொன்ன மாலதி? மாலதி வாயை மூடிக்கிட்டா. அதுக்குள்ள எல்லாருக்கும் விஷயம் புரிஞ்சிருச்சு. நம்ம தான் பயத்துல உண்மையை உளறிட்டோன்னு மாலதியும் புரிஞ்சுக்கிட்டா. மாலதி கண்ணீர் விட ஆரம்பிச்சிட்டா. ஆமா, செயினை திருடினது நான் தான். அதை கேட்டு எல்லாரும் ஷாக் ஆனாங்க. என் ஃப்ரெண்டு கிட்ட நான் கடன் வாங்கினேன். திருப்பி தர்றதுக்கு பணம் இல்ல. அதே நேரத்துல வீட்ல எல்லாரும் அனாமிகாவையே புகழ்ந்துகிட்டே இருந்தீங்க. அதான் ஒரே கல்லுல 2 மாங்காங்கிற மாதிரி அப்படின்னு அழுதுகிட்டே சொன்னான். அதை கேட்டதும் பலாருன்னு அரைஞ்சாங்க. அவ அப்பாவி தனத்தை பயன்படுத்தி இப்படி பண்ணிட்ட. அவ எவ்வளவு பெரிய புத்திசாலி நிரூபிச்சுட்டா. இப்ப பாத்தியா? மாலதி தலை குனிஞ்சு நின்னா. மருமகளே, உன்னை நம்பறத விட்டுட்டு சந்தேகப்பட்டுட்டோம். எங்களை எல்லாம் மன்னிச்சிரு.
அத்த, பெரியவங்க மன்னிப்பு கேட்க கூடாது. நீங்க என்னையும் உங்க பொண்ணா பாத்துக்கிறீங்க, அது போதும். இதுக்கு மேல நீங்க 2 பேரும் என் 2 கண்கள் மாதிரி. இந்த வீட்ல பொறாம இருக்க கூடாது, அன்பு மட்டும்தான் இருக்கணும். மாலதி, தப்பு பண்றது மனுஷங்களுக்கு சகஜம். அத அடுத்தவங்க மேல போடக்கூடாது. அது மட்டும் இல்ல, அதே மாதிரியே தப்பு உணர்ந்து திரும்ப அதை பண்ணவே கூடாது அப்படின்னு சொன்னா. அவளோட அப்பாவித்தனத்தா பலகீனம்னு நினைச்சவங்க அந்த அப்பாவித்தனத்துக்கு பின்னாடி இருந்த தைரியத்தை பாராட்டினாங்க. மனசுல நல்ல எண்ணம் இருந்தா வெற்றி அவங்கள தேடிக்கிட்டே இருக்கும். இது என்னைக்கும் மாறாது. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்க எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது நான். பாய் பாய், see you.